சபையும் ஞானஸ்தானமும் ரொம்ப முக்கியமா? பைபிள்ல எங்கேயாவது சபைக்கு போகணும் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கா? கடவுள் நம்மளுக்குள்ளதானே இருக்கிறாரு, அப்புறம் நான் ஏன் சபைக்கு போகணும்? அது ஜஸ்ட் ஒரு பில்டிங் தானே. சர்ச்சுக்கு போறதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்படிலாம் நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள் நம்மளை சுத்தி தப்பா இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் 2:47 ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ ஜீசஸ் நீங்க ஏத்துக்கிட்டீங்க, ஜீசஸ் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா எஸ் அப்கோர்ஸ் அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரு. ஆனா சபைக்குள்ள கர்த்தரே ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு க்ரோ இன் எ ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நீங்க வளர்றதுக்கும், ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய சர்ச் தேவை. அந்த சர்ச்சுக்கு நீங்க ரெகுலரா போகணும். சில பேர் ரட்சிக்கப்பட்டவங்களே சபைக்கெல்லாம் நான் வரமாட்டேன், சபைலாம் எனக்கு முக்கியம்னு சொல்றாங்க. பட் ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபைக்குள்ள வந்துதான் ஆகணும். அவரே சேர்த்தார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. சோ அவரே செய்யற ஒரு விஷயத்த நாம எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? நாம எப்படி அது தேவையில்லைன்னு சொல்ல முடியும்? நாம எப்படி கர்த்தர் எனக்குள்ளதான் இருக்காரு, நான் சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு சொல்ல முடியும் இல்ல? அப்போ சபை ரொம்ப இம்பார்ட்டன்ட், சபைக்கு போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சபைக்குள்ள நம்ம ஒழுங்கா ஐக்கியமா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். உங்க லைஃபுக்கு தான் அது நல்லது. நீங்க சர்ச்சுக்கு போறதுனால சர்ச்சுக்கு ஒன்னும் பெரிய டெவலப்மெண்ட் நடந்துட போறது கிடையாது. ஆனா சர்ச்சுக்கு நீங்க போறதுனால உங்களுக்குள்ள ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் கிடைக்கும். சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம நிறைய வளர்றதுக்கும் கர்த்தருக்குள்ள நம்ம நிலைச்சு நிக்கிறதுக்கும் சபை தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இப்ப ஞானஸ்தானத்துக்கு வருவோம்.